ஹாய்ங்க, இன்றைக்கி வந்து நம்ம ஈஸியாக ஒன் பாட் ரைஸ்லேயே எப்படி சொரக்காய் சாதம் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டே வந்து நம்ம ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பூண்டு ஒரு 10 பல் மாதிரி பூண்டு உரிச்சிக்கலாம். இது கூட வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் நறுக்கியும் சேர்த்துக்கலாம், இல்லை இது எல்லாமே அம்மிக்கல் வச்சுருந்திங்கன்னா ஒரு தடவை தட்டியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சும்மா மிக்சிலேயே ஒரு பல்ஸ் தான் விட போகிறேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஒரே பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் தாளிக்க போகிறோம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய விட்டு நான் மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதையும் இது கூட சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஏற்கனவே அரைச்சிருக்கோம். இது நீங்கள் இப்போ சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும். இல்லாட்டி சாப்பாடு வச்சதுக்கப்புறமும் இந்த வெங்காயத்தோட அந்த பச்சை வாசனை நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து நம்ம முதவே வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா பாருங்கள், வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். தக்காளி வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மிளகு பொடி, வீட்டில் குழம்பு மசாலா தூள் அரைச்சி வச்சுருப்போம்ல, அது சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் சாம்பார் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எண்ணெயிலேயே சேர்த்து வதங்குறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காயும் சேர்த்துக்கலாம். இதுலேயே நீங்கள் வந்து தட்டைப்பயிறு சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம், அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தட்டைப்பயிறு சேர்த்துக்கலாம், துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம், பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இது வந்து பருப்பு வகைகள் வந்து உங்கள் ஆப்ஷனல் தான். சொரக்காயும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதுக்கு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வர விட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து மல்லித்தழை சேர்த்து குக்கரை மூடி வச்சிடலாம். எப்பவும் போல் நம்ம சாதாரண ரைஸுக்கு எத்தனை விசில் விடுவோமோ அதே அளவு விட்டால் போதும். சாப்பாடு குழையாமல் நல்லா பளபளன்னு தான் இருக்கும். நான் வந்து 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள். நல்லா பொழு பொழுன்னு தான் இருக்க சாதம். இது கூட நம்ம தொட்டுக்க எதுவுமே வேண்டாங்க, அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.